அதே போல்தான் நீ வெறும் வாயில சொல்லிட்டு போற 1000 கோடி ஊழல். நேத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அண்ணாமலை. நான் கேட்கிறேன் நெறியாளர்களே, அண்ணன் அரவிந்தர்களே, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அவங்க? இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க சார். அவங்க எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சார் அவங்க என்ன சொல்றாங்க சார்? அதாவது ஒரு மேடை ஏறி ஒரு அரசை கண்டித்து முழக்கமிட்டால் அதற்கு காவல்துறை அனுமதிக்கும். ஆனால் இவங்க அந்த டாஸ்மாக் ஆபீஸ் உள்ள முற்றுகையிட்டு உள்ள போறேன்னு சொல்லி போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க உள்ள போக வேண்டியதானே பிஜேபி. அவர் என்ன சொல்றாரு எச் ராஜா, அது நான் ஏத்துற வண்டி, அதுல நான் வரமாட்டேன்றார். போலீஸ் வண்டியை பார்த்து எச் ராஜா நான் ஏத்துற வண்டி நான் வரமாட்டேன்றார். உடனே எல்லாரும் சோசியல் மீடியால என்ன போட்டாங்க? நான் ஏத்துற வண்டியில போடுவாங்க, ஏத்துவாங்க. எச் ராஜா சொன்னது நான் ஏத்துற வண்டி என்னாங்க? இருங்க அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கா ஆர்ப்பாட்டம் நடத்து. இந்தியா இஸ் a democracy country of the people, by the people, for the people. இந்த நாடு ஜனநாயக நாடு. போராட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு எல்லா உரிமை இருக்கிறது. ஆனா அங்க போய் அரசியல் பண்றீங்க. அங்க போய் நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை நீ ஒரு நேஷனல் பார்ட்டி ஆட்சியில் இருக்கிற கட்சியுடைய மாநில தலைவர். ஒரு 7 மணி நேரம் உன்னால ஒரு மண்டபத்தில் இருக்க முடியாம என் 5 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுறா பிளைட்டுக்கு போனோம்னா அப்புறம் என்ன நீ ஒரு தலைவர்? எனவே அதாவது இருங்க, இந்த ரைடு அண்ணே இங்க பாருங்க, இந்த இருங்க அண்ணே செல்வண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்களுக்கு இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வீண் பழி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அண்ணாமலை என்ன பேசுறாரு? ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ணலாமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அன்பு தலைவர் தளபதியை பார்த்து A1 அக்விஸ்ட்னு அண்ணாமலை சொல்றத எந்த வகையில ஏற்றுக்கலாம்? இதுல இருந்து தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று அண்ணாமலை போடுற ஒரு சீன்.